நாகாலாந்து மாநிலத்தில் அடித்துக் கொல்லப்பட்ட கைதியும் இளம்பெண்ணும் மனமொத்த உறவு கொண்டதாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகாலாந்து மாநிலம் டிமாப்பூர் நகரைச் சேர்ந்த இளம்பெண்ணை கற்பழித்த குற்றச்சாட்டின் பேரில் சையத் சரிஃபுதீன் கான் என்ற கார் டீலர் கடந்த மாத இறுதியில் கைது செய்யப்பட்டார். டிமாப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரை ஆயிரக்கணக்கான மக்கள் சிறைக்கு வெளியே இழுத்து வந்து அடித்துக் கொன்றனர். இச்சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு மாநில அரசு அறிக்கை அளித்துள்ளது. அதில் சையத் கானும் இளம்பெண்ணும் மனமொத்தே இருமுறை உடலுறவு கொண்டதாகவும் கற்பழிப்பு நடக்கவில்லை என்றும் அறிக்கை அளித்துள்ளது. சிறையில் அடைப்பதற்கு முன் போலீசார் நடத்திய விசாரணையில் சையத் சரிஃபுதீன் கான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நாகாலாந்து அரசு அறிக்கை அளித்துள்ளது. இருமுறை உடலுறவு கொண்டதற்காக 5000 ரூபாயை இளம்பெண்ணுக்கு சையத் கான் கொடுத்ததாகவும் அதிக பணம் கொடுக்க மறுத்ததால் போலீசில் இளம்பெண் புகார் அளித்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக மத்திய அரசுக்கு அளித்த அறிக்கையில் நாகாலாந்து அரசு தெரிவித்துள்ளது. இளம்பெண்ணுக்கு ஆதரவாக நாகா இனத்தவரும் கொல்லப்பட்ட கானுக்கு ஆதரவாக முஸ்லிம் அமைப்புகளும் தொடர் போராட்டங்களை நடத்தி வரும் சூழலில் நாகாலாந்து அரசின் அறிக்கையால் புதிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மாநில தலைமைச் செயலாளர் பங்கஜ்குமார் வெளியிட்ட அறிக்கையில் கற்பழிப்பு நடக்கவில்லை என்று மாநில அரசின் அறிக்கையில் கூறவில்லை என்றும் தொடர்ந்து விசாரணை நடந்து வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். மீடியாக்கள் தேவையற்ற வதந்திகளை கிளப்பிவிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் நாகாலாந்து தலைமைச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். வதந்திகள் பரப்பப்படுவதை தடுக்கும் வகையில் நாகாலாந்து மாநிலம் முழுவதும் SMS மற்றும் மொபைல் இன்டர்நெட் சேவை வெள்ளிக்கிழமை வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது.